டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்கள் தேவைக்காக பணிகள் நடந்து வருவதை நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. 12 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருந்த தங்கத்தேரை பக்தர்களின் தேரோட்டத்திற்கு கொண்டு வந்த அரசு திராவிட மாடல் அரசு என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் பெருந்திட்ட வரைவின்படி இந்த திருக்கோயிலில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் மேலும் துரிதப்பட்டு வருகின்ற நிலையை நீங்கள் அறிந்த ஒன்று. அதில் ஒட்டுமொத்தமாக 37 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 14 பணிகள் 14 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்றிருக்கின்றன. தொடர்ந்து 6 பணிகள் 4 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு 2016 நடைபெற்றிருந்தாலும் பக்தர்களின் தேவையை கருதி தொடர்ந்து இந்த திருக்கோயிலுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அருகிலே இருக்கின்ற நம்முடைய ராமர் பாதம் திருக்கோயிலை பெருந்திட்ட வரைவின்படி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 103 கோடி ரூபாய் செலவில் அதற்குண்டான ஒப்பந்தங்கள் கோரப்படுகிற நிலையில் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 207 கோடி ரூபாய் செலவில் சுமார் 37 பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த பணிகள் முழுவதும் நிறைவடைகின்ற போது ராமேஸ்வரத்திற்கு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமை பெறும் என்பதில் நம்பிக்கையோடு உள்ளோம். இது கடல் பகுதியை ஒட்டி இருக்கின்ற பகுதி என்பதால் 2016 ஆண்டு குடமுழுக்கு நடந்திருந்தாலும் அவ்வப்போது உப்பு காற்றினால் ஏற்படுகின்ற பல்வேறு மாறுதலுக்கேற்ப அவ்வப்போது பணிகளை மேற்கொள்ளவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்தை கொண்டு சென்றவுடன் உத்தரவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த அடுத்த மாதம் வருகின்ற 15 ஆகிய தேதிகளில் விடுமுறை நாட்கள் அல்லாமல் வார நாட்களில் நானும் துறையுடைய செயலாளரும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் மற்றும் இந்த நகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையாளர், துறையினுடைய ஆணையாளர் ஒட்டுமொத்தமாக ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற பணிகளை துரிதப்படுத்தவும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை உடனடியாக எடுத்துக்கொண்டு விரைவுபடுத்தவும், மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்துவதற்குண்டான ஒரு விரைவு திட்டத்தை ஏற்படுத்த உள்ளோம். அது குறித்து வருகின்ற மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளாக ஒரு நாள் முழுமையாக அதிகமான பக்தர்கள் வருகின்ற நாட்களை தவிர்த்து அந்த நாட்களில் முழுமையாக ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம். பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிவிக்க இருக்கின்றோம். சரி, அதுக்கு முன்னாடி போர்க்கால அடிப்படையில் கொஞ்சம் பேசிக் நீட்ஸ் எதாவது செஞ்சு தரக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். இந்த கழிப்படை உள்ளூர் பக்தர்கள் என்னை பொறுத்தளவில் வந்தாரை வரவேற்கின்ற தமிழகம், எப்பொழுதும் விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழகம். ஆகவே உள்ளூர் பக்தர்களுக்கும் தேவையான அளவு கட்டணத்தில் சலுகைகள் காட்டப்படுகின்றன. அதேபோல் விழா நாட்கள், வார இறுதி நாட்கள் போன்ற நாட்களில் வெளியூர் பக்தர்கள் அதிகமாக வருகின்றபடியால் உள்ளூர் பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களையும் குறைவில்லாமல் நிறைவு செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்படும். கழிப்பிட வசதியை சொன்னீர்கள். நானும் தற்போது பார்த்தேன். 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் வருகின்ற பொழுது தற்காலிகமாக கழிப்பிடங்கள் அமைப்பது அல்லது தற்போது வந்திருக்கின்ற புதிய நடைமுறையின்படி பக்தருடன் கூடிய வாகனங்களில் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துகின்ற நல்ல திட்டத்தோடு வருகிறோம். அடுத்த மாதம் 10லிருந்து 20க்குள் வருகிறோம். நீங்களும் அதற்குள் ஏதாவது பக்தருடைய தேவைகள், கோரிக்கைகள் இருந்தால் எங்களுக்கு முகநூலில் பதிவிடுங்கள். அது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்போம்.
உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தெரிவியுங்கள். நிறைவு செய்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக துறையும் நாங்களும் மேற்கொள்வோம். நிச்சயமா சார், அது பண்ணி தருவீங்க. இருந்தாலும் அந்த பாதாள சாக்கடை இதெல்லாம் உடஞ்சி வர்றதுனால மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே தண்ணீர் இல்லை சார். அதே போல மின்விசிறி அந்த ஏற்பாடு செய்யறதுன்றது நீண்ட வரிசையில் நிற்கிறவங்களோட கோரிக்கையா இருக்கு சார். அதையும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் கியூரிசிக்கு நடைபாதையும் அதே போல் மேல் வெயில் மழை போன்ற காலங்களில் பாதுகாக்கப்படுகின்ற அளவிற்கு கூரையும் அமைத்து தந்திருக்கின்றோம். நீங்கள் கூறுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கின்றது. குறைகளுக்காகவே இந்த அரசு நிறை என்று சொல்ல விரும்பவில்லை. அந்த குறைகளை நிறைவு செய்கின்ற அரசாக இந்த அரசை பாருங்கள். அனைத்து கோரிக்கைகளையும் எங்களுக்கு முகநூல் வாயிலாக அல்லது திருக்கோயில் வாயிலாக தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்வோம். கடைசியாக சார், ராமேஸ்வரம் கோயில் 30 ஆண்டுகளாக ஐயர் குருக்கள் பணியமர்த்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக புதிய அர்ச்சகர் நியமனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கை தற்போதுதான் நம்முடைய துறையின் சார்பில் உச்சநீதிமன்ற சீனியர் கவுன்சிலர்களை முடிவு செய்து அந்த வழக்கை மென்ஷன் செய்திருக்கின்றோம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி திரும்ப வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் அர்ச்சகர்கள் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் பணி நியமனங்கள் காலியாக இருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று உடனடியாக பணி நியமனத்திற்குண்டான பணிகளை விரைவுபடுத்துவோம்.